டாஸ்மார்க்ல இருக்க ப்ரூஃப் எத்தனை வருஷம் ஆனாலும் வழக்குகள் பதிவு செய்யப்படும். ஏன்னா அதுல வந்து நீங்க எவ்வளவு தூரம் பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க, எந்தெந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எல்லாமே ஆன் ரெக்கார்ட், ஆன் ப்ரூஃபா இருக்கு. திமுக பார்ட்டி ஃபண்ட் வாங்கியதற்கு ஆதாரம் உள்ளதாக செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நடக்கும் பொழுது ஒவ்வொரு வழக்கு தொடர்ந்தீங்க. ஆனா வந்து வழக்கு தொய்வடைஞ்சா எல்லா விஷயத்திலும் தேவையான ப்ரூஃப் இருக்கறனால தான் வழக்குகள் பதிவு செய்யப்படுது. எல்லாத்துலயும் என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அது அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துலயும் ப்ரூஃப் இருக்கு. இப்ப டாஸ்மார்க் விஷயத்துல அனைத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. எல்லாத்துலயும் ப்ரூஃப் இருக்கறனால தான் இப்ப டிஎன்இபில இருந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. எல்லாத்துக்கும் டெண்டர் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு, வயலேஷன்ஸ் இருக்கு. வயலேஷனால தமிழக அரசுக்கு எவ்வளவு இழப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கணக்கிட்டு தான் போகுது. கொஞ்ச நாள் அவர்கள் தப்பிக்கலாமே தவிர்த்து, ஆனால் நீங்க கண்டிப்பாக வழக்குகள் இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா வழக்குகள் எல்லாமே டாக்குமெண்டட் ப்ரூஃப், அதனால நீங்க தப்பிக்க முடியாது. இப்ப டாஸ்மார்க்ல இருக்க ப்ரூஃப் எத்தனை வருஷம் ஆனாலும் வழக்குகள் பதிவு செய்யப்படும். ஏன்னா அதுல வந்து நீங்க எவ்வளவு தூரம் பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க, எந்தெந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எல்லாமே ஆன் ரெக்கார்ட், ஆன் ப்ரூஃபா இருக்கு. இப்ப நேற்று வந்து நிதியமைச்சர் அவங்க கேட்டாங்க 15,000 கோடி எப்படி வந்துச்சுன்னு. 15,000 கோடிக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். என்ன எக்ஸைஸ்ல பாட்டிலுக்கு இவங்க வந்து எவ்வளவு 10 ரூபா வாங்கினாங்க, அதை நாங்க புள்ள கொண்டு வந்திருக்கோம். அதே நேரத்தில் ஃபேன்சி நம்பருக்கு கொடுக்க வேண்டிய முன்னாடி எப்படி போயிட்டு இருந்து எல்லாம் தெரியும். நீங்க செக்ரட்டரியேட் இருக்கிற எல்லா பத்திரிகையாலும் தெரியும். ஃபேன்சி நம்பர் எப்படி போகும், முன்னாடி இங்க போய் ஒரு பணத்தை கொடுத்து டெய்லி பணத்தை கொடுத்து அதுக்கான உள்ள ஒரு பார்ட்டி ஃபண்டை கொடுத்து ஃபேன்சி நம்பர் வாங்குவாங்க. இப்போ அனைத்தும் ஏலமாக விடப்படுது. இது அனைத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இன்னைக்கு வந்து கவர்மெண்டோடைய அரசோடைய நிதியாக மாறி வருகிறது. அதெல்லாம் தான் சொல்லியிருந்தார். 15,000 கோடி எப்படி மாறி இருக்குன்னு. இதெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் 3 மாசத்துல எங்க இருந்து எங்கேயும் இல்லை. இப்ப ஃபேன்சி நம்பர்ஸ் எல்லாம் முன்னாடி போக்குவரத்துல ஃபேன்சி நம்பர்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை 100 நம்பர்ஸ் போகும். அத்தனை நம்பர்ஸும் முன்னாடி எப்படி போயிட்டு இருந்துச்சு எல்லாம் உலகத்துக்கே தெரியும். அது வந்து இன்னைக்கு ஏலத்தில் விடப்படுது, அரசுக்கு வருவாயாக வருது. ஸோ அது மாதிரி தான் இன்னைக்கு வந்து எல்லா பணங்களும் பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இன்னைக்கு வந்து அரசுடைய வருமானமா வந்துட்டு இருக்கு. எல்லாம் அதே மாதிரி தான் மாறிட்டு இருக்கு. இவர்கள் தவறு செய்தவர் யாரும் தப்பிக்க முடியாது. நான் வந்து டீ பார்ட்டிக்கெல்லாம் போல, பாராளுமன்றத்தில் எங்களோட சீட் சேஞ்சை பற்றி பேச போனோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.